மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர் தான் இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீடிங்ஸ் எல்லாமே பொறுத்து எல்லாமே யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகே. யூனிவர்ஸ் வந்து என்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம வந்து அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை தவிர்த்து எந்த விஷயத்தையுமே மெழுகூட்டியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஓகே. நம்ம எல்லா ரீடிங்குமே அப்படி தான். ஓகே. என்ன விஷயம் வருதோ அதை எக்ஸாக்ட்லி அப்படியே கொடுத்துருது. ஓகே. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த டெக்லேருந்து கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போவோம். ஏன் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து கேட்பீங்க, எனக்கு வந்து ஃபைல் 1 பொருந்தது, ஃபைல் 2 பொருந்தல அப்படின்னு. நீங்கள் ஏதாவது ஃபைல் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். 2யுமே செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கான நியூஸாக இருக்காது. ஓகே. நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு வர நியூஸ் தான் உங்களோட நியூஸ். ஓகே. இது வந்து கலெக்டிவ். ஓகேயா. கலெக்டிவில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கான நியூஸ் வந்து அதில் மறைஞ்சு ஒளிஞ்சு கிடக்கும். ஓகே. இதை பாருங்கள், உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஓகே. இந்த விஷயம் வந்து எனக்கு ஸ்டார்டில் இந்த டெக்கை கையில் எடுக்கும்போதே உங்களோட நபர்கள் வந்து ரொம்ப உடைந்த இதயத்தோட இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. அதாவது இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த நபர்கள் வந்து ரொம்பவே வலியில் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். ஓகே. அதாவது இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும், கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான நியூஸை தான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. ஓகே. இது வந்து ஃபீலிங்ஸ் வந்து என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே. நம்ம இப்போ மற்ற டெக்கை வச்சு கிளியர் பண்ணி எக்ஸாக்ட்லி அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம எப்பவும் போல் ஒரு லவ் லெட்டர் மாதிரியே உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். ஓகே. நம்ம இது அப்படியே ஒரு லவ் லெட்டர் மாதிரியே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகேயா. ஓகே. நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் அன்பே, உன்னை நான் இழந்ததுக்கு வந்து ரொம்பவே கவலைப்படுறேன். நான் உன்னை இழக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னை கையில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நிறையவே ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்காக போராடி இருக்கேன். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பத்தில் வந்து என்னால் உன்னை தக்க வச்சுக்கொள்ள முடியல அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனம் வருத்தமாக இருக்குது. நீ என் வாழ்வில் வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான பக்கங்களை வந்து திறந்து வச்சிருக்காய். நீ என் கூட இருக்கும்போது என் வாழ்க்கையிலேயே சுவாரஸ்யமான பக்கங்கள் அப்படின்னா அது உன் கூட இருக்கும்போது தான். உன் கூட இருக்கும்போது தான் நான் இந்த இனிமையான காதலை உணர்ந்தேன். ஆனால் என்னோட கட்டுப்பாடுகளும் என்னோட நியதிகளுமே கூட இந்த காதலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரிவாக இருந்திருக்கு அப்படின்றத நான் இப்போ வந்து உணர்ந்து கொள்கிறேன். எனக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சில விஷயங்கள், பேசின ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா உன்ன காயப்படுத்தியிருக்குமென்று. நான் உன் பக்கத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ அத நெருக்கமா உன் கூட இருக்கணும், நெருக்கமா ஒரு சில விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு என் இதயம் வந்து துடிச்சு கொண்டிருக்கு. நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும், எப்பவுமே பிரியாம உன் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனாலுமே கூட எனக்கு இந்த பிரியமும், இந்த தூரமும் அவசியம் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நான் உன் கூட இருந்த அந்த சில மணி துளிகள், அந்த பேசின அந்த விஷயங்கள், உன் கூட இருந்த ஞாபகங்கள்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வதச்சிட்ருக்கு. உன் கூட நான் சேர்ந்திருந்த அந்த ஒவ்வொரு விஷயமும் இப்போ உன்னை மிஸ் பண்ண வச்சு அதுவே எனக்கு மிகப்பெரிய காயமா ஏற்படுத்தி கொண்டிருக்கு. நான் இந்த காயத்துலேருந்து வெளியே வர நினைக்கிறேன். ஆனாலும் முடியலை. எனக்கு தெரில, இந்த காயங்கள் தான் இந்த காதல் காயத்துக்கு மருந்து போடணும் அப்படின்னு போடும் அப்படின்னும் நினைக்கிறேன். ஏன்னா உன் ஞாபகங்கள் வந்து என்னை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீ இன்னுமே என் இதயத்தில அப்படியே தான் இருக்க. நீ என் இதயத்தில இருக்கிறதுனால தான், இப்போ கூட அந்த விஷயத்தெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் வருது. உன் கூட இருந்த, செலவிட்ட அந்த நாட்கள தான் நான் நிம்மதியா வாழ்ந்தேன் அப்படின்றதே உணர்றேன். என் வாழ்க்கையில மிகவும் அழகான பக்கங்கள் அப்படின்ட்டே சொல்லுவேன். நான் உன் கைய பிடிச்சிட்டு உன் கூட நடந்த அந்த ஒரு நாட்களையும், அந்த ஒரு நிமிஷத்தையும் நான் திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே, இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எனக்கு கொஞ்சம் ஹீலிங் வேணும் அப்படின்னும் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம என்னோட சந்தோஷம், வலி இது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட பகிர்ந்திருக்கேன். நீ எவ்வளோ விஷயத்த காது கொடுத்து கேட்டிருக்க. நீ என் கூட ட்ராவல் பண்ணியிருக்க அப்படின்றதுக்கு எனக்கு நிஜமாவே என் மனசுக்குள்ள வந்து சந்தோஷம் தான் அலாதியா கிடக்கு. உண்மையாவே உனக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே பத்தாது.
நீ போனது அப்படின்றது இதயம் வந்து உடையிற மாதிரி இருக்கு. ஆனா என்னால என்னால மனசு விட்டு நீ போகாத நில்லு. நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஓப்பனா சொல்லவும் முடியல. அதே மாதிரி நான் இருக்கேன் வா அப்படின்னு உன்ட கைய பிடிக்கவும் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் பத்தல. நான் உன் கூட வாழணும் அப்படின்னு நிறைய கனவு கண்டேன். ஆனா என்னமோ என்னோட இந்த ஆசைகள் அவ்வளவுமே கனவா போயிருச்சு. ஸோ இந்த கனவு வந்து கலைஞ்சு போற நேரம் வந்துச்சு அப்படின்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட்டு நீ நகர்ந்து போறத வந்து நான் உணர்றேன். நீ என்னை விட்டு மெதுவா நீங்கி போறத வந்து உணர்றேன் அப்படின்னு இருக்கு. இந்த காதல் கனவும் கலைஞ்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பயமும் பதற்றமும் எனக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ நான் உன் பக்கத்துல இல்ல தான். ஆனா, என்னோட இதயம் வந்து இன்னுமே உன் கூட தான் இருந்துட்டுருக்கு. என் இதயத்தால இன்னுமே நான் யூனிவர்ஸோட சம்மந்தப்படுத்தி ஒரு சில விஷயத்த உனக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கேன். ஸோ நான் என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்கேன், என்ன பண்ணிக்கொண்டிருக்கேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ நீ இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு சில பேர் இந்த இடத்த பங்கு போட வர்றது அப்படின்றத என்னால ஏத்துக்கொள்ள முடியல. நீ இருந்த இடத்துல இன்னொருத்தர வச்சு பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. ஆனா, எனக்கு பயமா இருக்கு. காலத்தின் கட்டாயப்படி ஒரு சில விஷயத்த நான் ஏத்துக்கொண்டு அதன் வழி தான் போகணுமோ! அப்படின்னு எனக்கு தோணுது. நான் வந்து கட்டாயப்படுத்தியாவது இப்படி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணிக்கொண்டிருக்கு. என்னை சுத்தி நடக்கிற விஷயம்லாம் அப்படிதான் இருக்கு. ஸோ, உனக்கும் எனக்குமான இந்த பிரிவு ரொம்பவே சோகம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட, உன்னை இழக்கிறதுக்கு நான் சுத்தமா தயாரா இல்ல. வாழ்க்கையில சில நேரம் இந்த பிரிவு வந்து நமக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்கும். அதுவே நம்ம எப்பவுமே பிரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம 2 பேத்தையும் நிறுத்தி வைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பிரிவை கூட நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா 2 சைட்லேயுமே ஹீலிங் பண்ணுறதும் ஒரு சில விஷயத்த மாற்றி கொள்றதுமே ரொம்பவே அவசியம் அப்படின்றது எனக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நல்லாவே புரியுது. நம்ம காதல் அப்படின்றது க இஷ்டப்பட்டு நம்ம சந்தோஷமா இருந்த தருணங்களையும் தாண்டி, கவலைப்படும் நேரத்துலயும் நான் உன் பக்கத்துல நீ என் பக்கத்துல இருந்த அந்த நினைவுகள் தான் இன்னுமே என் மனசுல இருந்து உன்னை முழுசா தூக்கி போட முடியாத அளவுக்கு உன்னை இப்படியே பிடிச்சி நிற்க வச்சிட்ருக்கு. ஸோ இதனால கூட நான் உன்னை வந்து இன்னுமே அதிகமாக உருகி உருகி காதலிக்கிறேன். இருந்தாலுமே என்னால் ஒரு சில விஷயத்த ஈகோவை விட்டுட்டு வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ, அது மட்டும் இல்லாம என் மனசுக்குள்ள உன் மேல இருக்க காதல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அது அத்தனையுமே கடலுக்கு அடியில இந்த காதல நான் ஒளிச்சு வைக்கிற மாதிரி உனக்குமே நான் வெளிக்காட்டாம ஒளிச்சு தான் வச்சு கொண்டிருக்கேன் இப்ப வரைக்கும். ஸோ, உனக்கும் எனக்குமான இந்த அன்புக்குள்ள இருக்க சில காயங்கள், போராட்டங்கள் இது எல்லாமே என்ன ஒரு தனிமையான இடத்துக்கு தள்ளி விட்டுருச்சு அப்படின்றது தான் நான் இப்போ உணர்றேன். ஸோ, நான் ஏன் இப்போ தனியா இருக்க விரும்புறேன் அப்படின்னாலே, இந்த தனிமையில தான் உன்னோட உண்மையான முகத்த வந்து என்னால அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்றதுக்காகவே, இந்த தனிமைய வந்து நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த தனிமையில தான் நான் உன்ன வந்து கவனிச்சு கொண்டிருக்கேன். என்னைக்குமே உன்ன தனிமையில தனியா விட்டுட்டு நான் போனதே கிடையாது. உன்ன சுத்தி சுத்தி என்னோட ஞாபகங்கள் வந்து உன்ன சுத்தி சுத்தி தான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. ஸோ, அது மட்டும் இல்லாம உன்னோட உறவு அப்படின்றதே எனக்கு பெரிய சவாலான, போராட்டமான ஒரு விஷயம் தான். ஆனா, இந்த போராட்டமான இந்த காதல் தான் எனக்கு நெறைய சவால்கள வெற்றி கொள்றதுக்கும், சில போராட்டங்களுக்கு முகம் கொடுக்கிறது எப்படி அப்படின்னும், எப்படி ஒரு இடத்துல நிலையா நிக்கிறது அப்படின்றதையும் எனக்கு இந்த காதல் வந்து கத்துக் குடுத்துருக்கு. ஏன்னா, நீ தான் என் வாழ்க்கையில வந்து நான் கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு கொண்டிருந்தபோது, என்ன ஸ்ட்ராங்கா, சமநிலையா வைக்கிறதுக்கு நீ எவ்வளோ எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்க அப்படின்றது தான், இப்போ நீ எனக்கு தேவை அப்படின்றதையே எனக்கு உணர வச்சது. ஸோ, உனக்கும் எனக்குமான இந்த உறவு சில பேரோட சதியால சாகடிக்கப்பட்டது. இந்த காதல் வந்து சில பேரோட எண்ணங்களாலேயும், சில பேரோட நடவடிக்கையாலேயும் இந்த காதல் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நான் ஒத்துக்கொள்றேன். நானும் நீயும் சேர்ந்து நமக்குன்னு ஒரு உலகம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை உருவாக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, இந்த கூட்டு சதியாலேயே இந்த காதல் வந்து சிதைக்கப்பட்டுருச்சு அப்படின்றத, இப்போ இந்த பிரிவுல வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கொள்றேன். நானும் நீயும் பிரிஞ்சதுக்கு காரணமே இங்க பல பேரோட சதி அப்படின்றதும் எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. ஸோ வாழ்க்கையில வந்து நானும் உனக்கும் எனக்கும் நிறைய சவாலான போராட்டங்கள்லாம் இருந்திருக்கு. இருந்தாலுமே கூட நான் உன்னை இழக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. ஆனா இந்த வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மள சவாலான ஒரு போராட்டத்துக்கு தள்ளி, விதிப்படி பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஓகே. எப்பவுமே நம்ம ஆசைப்பட்டபடி நம்ம வாழ்க்கை அமையாது அப்படின்றதையும், நம்ம ஆசைகள் எல்லாம் நடந்து நம்ம எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்றதையும் எந்த ஒரு விதியிலையும் விதிக்கப்பட்டில்ல. நம்மளோட ஆசைகள் வந்து நிறைவேறாம போனா கூட இந்த போராட்டமெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா இந்த காதல் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து என் மனசுக்குள்ள வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ, அது மட்டும் இல்லாம நான் உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட, வாழ்க்கையில இந்த விதி உனக்கு வேற திசையையும், எனக்கு வேற திசையையும் காட்டியிருக்கு அப்படின்றதும், நான் வேற திசையிலயும், நீ வேற திசையிலும் பயணிச்சு கொண்டிருக்க அப்படின்றதையும் என்னால இங்க காணக்கூடியதா இருக்கு.
ஏன்னா நம்ம வாழ்க்கையில புதிய அத்தியாயம் அப்படின்னு சொல்ற விஷயமே 2 பேத்துக்குமே வேற வேற பாதையில தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னோட தவறுதலான எண்ணங்கள்லயும், செயல்கள்லயும் சில கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கலாம். இருந்தாலும் நீ நம்பிக்கைய விட்றாத. இந்த பிரிவு அப்படின்றது ஒரு முடிவான விஷயம் கிடையாது. இது நம்ம காதலுக்கு இன்னொரு நியூ பிகினிங். ஓகே. ஸோ எதிர்பாராத நேரத்தில் உனக்கும் எனக்கும் நிறைய சண்டைகள் வந்திருக்கு. இந்த சண்டைகள் கூட இந்த காதலை புதிய பரிமாணத்தை நோக்கி இட்டுட்டு போயிருக்கு. ஸோ அதே மாதிரி அகெயின் ஒரு தடவை நியூ பிகினிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த பிரிவில் வந்து ரொம்பவே அதிகமாக உணர்றேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பிரிவு நம்ம 2 பேத்துக்குமே ஒரு புதிய பாதைய காட்டும். இந்த புதிய பாதையில நீயும் நானும் பயணிக்கிற மாதிரி நம்ம இப்போதைக்கு வேறு வேறு திசையில போனோம் அப்படின்னாலுமே கூட, திரும்பவும் அகெயின் வந்து ஒண்ணாவே கைய கோர்த்து கொண்டு ட்ராவல் பண்ற அளவுக்கு ஒரு நியூ பிகினிங்க வந்து வழங்கும் அப்படின்றது வந்து எனக்கு இன்னுமே மனசுக்குள்ள கொஞ்சம் நம்பிக்கை வந்து இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ப்ரே பண்ணி கொண்டிருக்கேன். எப்படியாவது இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமாயிடணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நீயும் நினைக்கலாம் நான் உண்மையாக காதலிக்க கிடையாது அப்படின்னு. அது அப்படி கிடையாது. எனக்கு ஏற்பட்ட சில காயங்கள், கட்டுப்பாடு தான் என்னை இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை வந்து எடுக்க வச்சிருச்சு. இப்போ கூட நீ நினைக்கிற நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் எந்த லைஃப்பை பார்த்து கொண்டிருக்கேன், நான் எனக்கான நியூ பிகினிங்க தேடி ஓடிட்டேன் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. எனக்குன்னு தனிப்பட்ட காயங்களும் மன வருத்தமும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் செத்து கொண்டிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் மூச்சு விட முடியாம இங்க தடுமாறி கொண்டிருக்கேன். நான் இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி உனக்கிட்ட நான் ஒரு சில விஷயத்த சொல்ல வந்தாலுமே கூட, அதில ஏற்பட்ட பரிதாபமும், காயமும் என்னை இன்னுமே ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கே தள்ளி கொண்டு போயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் தனிமையில இருந்து என்ன நானே ஹீல் பண்ணிக்கொள்ளலாம் அப்டின்ட்டு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இப்போ என்னத்த தான் வந்து கதைக்க போறேன் அப்டின்னா கூட, ஒன்று உன்ன காயப்படுத்திருவேன், இல்ல என்னையே நான் எகெயின் காயப்படுத்திக் கொள்ளுவேன் அப்டின்றதுனால கூட, இந்த இடத்துல நான் தனிமை அப்டின்ற ஒரு விஷயத்த நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஏன்னா, என்ன பார்க்கும்போதே என்ன சுத்தி நெறைய காயங்களும், வருத்தங்களும், ஆறவே முடியாத அளவுக்கு சில காயங்களும் இருக்கு. என்னால முடியல. நான் பலமுறை முயற்சி பண்ணிட்டேன். இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி உன்கிட்ட வர்றதுக்கு. ஆனாலும் முடியல. நான் இங்க சிக்கிக் கொண்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் உன்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். இத அவ்வளவுமே என் மனசுல ஆழமா உனக்காக சொல்லணும், சொல்லணும் அப்படின்னு நான் ஏங்கின ஒரு சில விஷயங்கள். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணி கொண்டிருக்கேன், என்ன செஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த உனக்கு, இப்போ நான் என் இதயத்த திறந்து இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட சூழ்நிலையும், என்னோட நிலைமையும், நான் உன் மேல வச்ச காதலும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீ புரிஞ்சு கொண்டிருப்ப அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இதுதான் உங்க நபர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர். ஸோ அவங்க இதயத்தில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சு கொண்டிருந்தது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இந்த ரீடிங் கேட்கும்போது நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும், உங்கள் நபர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக சொல்லலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.